மின் கட்டண உயர்வுக்கு திமுகவுக்கு மக்கள் தக்க பதிலடியை தருவார்கள் என்றும், அம்மா உணவகத்தில் முதல்வர் ஆய்வு நடத்தியது நாடகம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் 70 பேர் உயிரிழப்பு என திமுக அரசுக்கு பிரச்சினைக்கு மேல் பிரச்சனையாக உள்ளதால் மக்களின் பார்வை அதிமுக பக்கம் திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உணவகம் ஒரு அட்சய பாத்திரத்தின் போது ஏழை எளியவர்கள் மாத்திரமில்லாமல் எல்லா தரப்பினருமே அந்த அறுசுவை உணவை உண்ணுகிற ஒரு நிலை கொரோனா காலகட்டத்திலிருந்து தொடங்கி இன்று வரை நிகழ்ந்தது. ஆனால் அம்மா உணவகத்தில் நல்ல பேர் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு திட்டமிட்டு அந்த நற்பெயரை கெடுக்கின்ற நோக்கத்தில் அம்மா உணவகத்தை செயல்பட விடாமலே முடக்கிவிடும். இப்போது பிரச்சனை மேல் பிரச்சனை எடுத்திருக்கிறது. ஆம்ஸ்டாங் படுகொலை பிரச்சனை எடுத்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியிலே 70க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் மக்கள் பார்வை திரும்பி இருக்கிறது. ஆகவே இதை எப்படி திசை திருப்பலாம் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தினுடைய நேரிலே சென்று ஆய்வு நடத்தியது ஒரு நாடகம் என்றே நான் சொல்லுகிறேன். இதுதான் நாடகம். நாங்கள் போடுவது நாடகம். 400 ரூபாய் 500 ரூபாய் கரண்ட் பில் கட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் இப்போ 1200 1300 வரைக்கும் ஒரு வாடகை கொடுக்குற அளவுக்கு கரண்ட் உயர்ந்து இருக்கிறது. இது மக்களை நசுக்குகிற செயலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு தக்க பதிலடியை வருகிற தேர்தலில் மக்கள் தருவார்கள். வார விடுமுறை முடிந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்பியதால் செங்கல்பட்டு பரடூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறையை ஒட்டி தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை நோக்கி திரும்பி வருகின்றனர். இதனால் பரடூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் வந்ததால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருத்து சென்றன. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் அத்துமீறி தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்ததாக பூம்புகார் மீனவர்கள் 41 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். கடந்த மாதம் 30ஆம் தேதி பூம்புகார் மீனவர்கள் சிலர் பழவேற்காடு கடலில் அத்துமீறி மீன்பிடித்ததாக கூறிய நிலையில் பழவேற்காடு மற்றும் பூம்புகார் மீனவர்களிடையே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் பழவேற்காடு கடலில் 5 நாட்டிக்கல் மைல் தொலைவில் பூம்புகார் மீனவர்கள் தடை செய்யப்பட்ட சுமார் 7 டன் எடையுள்ள சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகை சுற்றி வளைத்து அதில் இருந்த 41 மீனவர்களையும் சிறைப்பிடித்தனர். இதையடுத்து அவர்கள் அனைவரையும் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் பழவேற்காடு மீனவர்கள் ஒப்படைத்த நிலையில் இருதரப்பு மீனவர்கள் மத்தியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூலி திரைப்படம் நன்றாக வந்து கொண்டே இருப்பதாக சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். கேரளாவில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு கொச்சியில் இருந்த விமானம் மூலம் நடிகர் ரஜினிகாந்த் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது அவருடன் செல்ஃபி எடுக்க ரசிகர்கள் ஆர்வம் காட்டினர். தொடர்ந்து விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் இந்தியன் 2 திரைப்படம் நன்றாக வந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நல்லா போயிருக்கு. நீங்கள் இந்தியன் 2 பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி சார்? நல்லா இருக்கு. நல்லா வேட்டையனோட படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? அது ரிலீஸ் இன்னும் கிடையாதுங்க. இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. டப்பிங்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்யூ. அடுத்த ஆண்டு நவம்பர் மாதம் பூந்தமல்லியில் இருந்து போரூர் வரை மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுன் தெரிவித்துள்ளார். கிண்டியில் இருந்து பூந்தமல்லி வரை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பூந்தமல்லியில் நடைபெற்று வரும் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர்.
இதையடுத்து பேட்டியளித்த அர்ஜுன், பூந்தமல்லி பணிமனையில் 75% பணிகள் முடிந்துவிட்டது எனவும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் அனைத்து பணிகள் முடிந்துவிடும் எனவும் கூறியுள்ளார். அடுத்ததாக விமான நிலையத்திலிருந்து தாம்பரம் வழியாக கிளாம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் தினக்கூலியை 630 ரூபாயாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஊதியம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மதிவேந்தன், மனோ தங்கராஜ் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து பேட்டியளித்த அமைச்சர் மதிவேந்தன், தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குறைந்தபட்ச ஊதியம் 585 ரூபாயில் இருந்து 630 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று கூறியுள்ளார். அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு 66 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 5 plus 45 rupees 630 rupeesக்கு நாங்கள் முடிவு செய்திருக்கோம். வெற்றிகரமாக இந்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக முடிவு செய்திருக்கோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு HRA என்று சொல்லக்கூடிய ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை 200 ரூபாயிலேருந்து 225 உயர்த்தியிருக்கிறோம். இது இல்லாமல் நம்முடைய ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை வந்து 15,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய்